ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 जय जय शंकरा हर हर शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथ कांचीपीठम सर्वजन दिव्यगणवेशम कांचीं जगद नमस्ते अपाकरण सिद्धम जानदम शांतरूपण श्री चंद्रशेखर गुरुम பிரணமாமதானம் கலியுக தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அளவுகளே ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு இதை கேட்கத்தான் வந்தியா பார்த்துக்கிறேன் கிளம்பு. இதை கேட்கத்தான் வந்தியா பார்த்துக்கிறேன் கிளம்பு. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க, தினமும் பாருங்க. மகாபெரியா விஜய யாத்திரை கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போயிட்டு இருக்க வழியில் உத்தம சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல கரபுரநாதர் அப்படின்னு கோவில், அந்த கோவில் தெரு பக்கத்துலேயே இருக்கும் போல இருக்குது. அந்த தெரு வழியாக போயிருக்கார். இதை கேள்விப்பட்ட சிவாச்சாரியர்கள்லாம் வெளியில் பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்ட போது பெரியவ இப்படி பார்த்தாலாம். வெளியில் பார்த்தா அதுக்கு கோவில் இதுவே ராஜகோபுரமே இல்லாமல் இருக்குது, கட்டாமல் இருந்திருக்கார் போல் இருக்குது. அது கட்டியிருக்கணும். பெரியவா கோவில் இல்லையா, ராஜகோபுரம் இல்லையோ அப்படின்னு கேட்டிருக்கார். பெரியவா போங்களேன். இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, பெரியவா இவ்வளோ தூரம் உள்ளே வரலையேன்னு. இது அவகிட்ட இருக்க இதுக்கப்புறம் எக்கச்சக்க வருஷமாக எடுத்து அந்த ஊரை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர் மினிஸ்ட்ரியில் இருந்த கே ராஜாராம் அப்படிங்கிறவர். அவன் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். எம்ஜிஆரும் மகாபெரியோட பக்தர் தான். அவள் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போன போது அந்த சிவாச்சாரியர்கள்லாம் விஷயத்த சொல்லியிருக்கா. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அவர் இங்கேயே மெட்ராஸ்லேயே இருந்திருப்பார், இருக்கும், ஊர் பக்கம் போயிருக்க மாட்டார். அவர் சொந்த ஊர் அது. அப்போ அவெல்லாம் சொன்னாலும் அந்த மாதிரி பெரியவா அந்த மாதிரி போயிட்டா, உள்ளே வரல, ராஜகோபுரத்தை பற்றி கேட்டுட்டு போயிட்டார். அப்போ இதை திருப்பி நான் ஞாபகம் வச்சுட்டு இவர் கேட்டாராம் பெரியவா கிட்ட, இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு. அப்போ சொல்ல ஆரம்பிச்சபோது, அதாவது எங்கள் ஊர் கோவிலில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே பெரியவா உடனே சொன்னாலாம், என்னது கரபுரநாத சுவாமி உத்தம சோழபுரமா அப்படின்னு கேட்டபோது ராஜாராமுக்கு தூக்கி வாரி போட்டு தான். எப்படி ஞாபக சக்தினா பரமேஸ்வரனாச்ச மகாபெரிவா, அது தெரியல அவளுக்கு. அப்புறம் அது இப்படி நீங்கள் போயிட்டீங்களாமே, எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது அவங்க சொல்லும்போது. நீங்கள் ஒரு தடவை வரணுமே கோவிலுக்குன்னு. இல்லை அந்த ராஜகோபுரம்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னாராம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாராம். கும்பாபிஷேகத்தை அவர் வரல, மகாபெரிவா போகலை, பாலபெரிவா புது பெரியவா அமுச்சு விட்டு அது பண்ணாலாம். அதில் 30,000 பேருக்கு மேலே அன்னதானம் பண்ணியிருக்கார் கே ராஜாராம். அந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஸோ இதை முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரிக்கே, அந்த கும்பாபிஷேகம் நடத்தின அன்னைக்கே அவருடைய பதவி எடுத்தான் ராஜாராம், கே ராஜாராம். அதான் ஷஃபில் பண்ணியிருக்கா மினிஸ்ட்ரியை எம்ஜிஆர். இவர் அண்ணா திமுகவில் தான் இருந்தார், ஏடிஎம்கேல தான் இருந்திருக்காரு. இருந்தாலுமே அவர் மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர் வேண்டான்னு எடுத்து விட்ருக்கா. அதை சில பேர் பேசினாலாம் அவர்கிட்ட, ராஜாராம் கிட்ட, என்ன உங்களை நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மினிஸ்டர் போயிடுச்சு அவங்க பதவி அப்படின்னா, அது வேறு விஷயம், இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல பக்குவமாக ராஜாராம் பதில் சொன்னார் அப்படின்னு அந்த அனுபவத்தில் சொல்லியிருக்கு. அதுக்கு நிறைய அனுபவம் ஓணுமே, அது மெச்சூரிட்டி இருந்தால் தான் அப்படி பதில் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மாதம் போச்சு, ஃபியூ மந்த்ஸு, ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, இவருக்கு திருப்பி ஏதோ பிரச்சனை ஹார்ட் ப்ராப்ளத்தில் இவர் ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாராம். அதுக்கு விஸ்வநாதன் அப்படிங்கிற டாக்டர் தான், பெரிய டாக்டர் போல இருக்குது. அவர் இவருக்கு சிகிச்சை பண்ணியிருக்கார் கே ராஜாராமுக்கு ஐசியூவில். அது பண்ணி அப்போ அன்னைக்கு அப்போ அப்படி கஷ்டத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு இது போயிடுது இல்லையா, நல்ல வேலை. ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு மினிஸ்ட்ரி போயிடுது. இப்போ கஷ்டப்பட்டு இருக்கார். ஆனால் இப்போ ஐசியூவில் இருக்கார். குணமாக போகிறது இருந்தாலும் பெரியவா பக்தியில் சரியாயிடும். இருந்தாலும் பார்த்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அவருக்கு பூ இதெல்லாம் கொண்டு ஃப்ளவர் இதெல்லாம் எடுத்துகிட்டு பூங்கொத்தெல்லாம் கொண்டு நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, உங்களை இன்க்ளூட் பண்ணியிருக்காருனாலாம். அப்போ எப்படி இருக்குது, எல்லாமே பெரியவா பார்த்துப்பா.
அதுக்கப்புறம் வந்து அவர் ஐசியூலேருந்து வெளியில் வந்துட்டார், நல்லபடியாக க்யூர் ஆகி சர்ஜரிலாம் வெளியில் வந்துட்டார். எம்ஜிஆரே வந்து அடுத்த நாள் வந்து பார்த்துருக்காராம். ஏன்னா வந்து இவர் மினிஸ்டர் ஆக்கணுன்னே எங்கே அவர் வரலையே அப்படின்னு கேட்டார்னா, இல்லை ஐசியூவில் இருக்காருன்னு அவரே வந்து அடுத்த நாள் எம்ஜிஆரே வந்து விசிட் பண்ணியிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன மினிஸ்டர்னு பார்த்தா திருப்பி ஒரு கஷ்டம் இவருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக போட்டிருக்காரு. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்னால் மழையே இல்லை அந்த டைம், மெட்ராஸில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே மழை இல்லை. உடனே கிளம்பி ராஜாராம் வந்து யார்கிட்ட வரணும், பரமேஸ்வரன் கிட்ட தான் வரணும். வந்து நின்றாராம், இந்த மாதிரி நான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கேன், இங்கே வந்து மழையே பெய்ய மாட்டேங்குது அப்படின்னாராம். பெரியவா அப்படியா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னாராம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யாகம் அப்படி இப்படி இருக்குனாலும் பரவாயில்ல, எவ்வளோனா செலவானாலும் நான் அதை சொந்த செலவிலேயே கூட பண்ணிக்கிறேன், பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், கையிலேருந்து கொடுத்து பண்ணுங்க. நீங்கள் எனக்கு மழை வந்துட்டா போகிறோம், மழை இல்லாமல் இப்போது மெட்ராஸ்லேயே மழை இல்லைன்னா என் மேலே காரி துப்புவாங்க, என்னை வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். ரொம்ப கேஷுவலாக நல்லா பேசுகிறவர் அவர் பெரியவா கிட்ட. பெரியவா சிரிச்சுட்டே, சரி இதை கேட்க தான் இங்கே வந்தியா, நான் பார்த்துக்கிறேன் கிளம்பு அப்படின்ட்டு அவர் ராத்திரியாக எடுத்து கிளம்பி விட்டாராம். அவர் வந்து அதுக்கப்புறம் போய் இதுக்கு செங்கல்பட்டில் ஏதோ ஒரு மீட்டிங் இருந்திருக்கு, அது மீட்டிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்டே இருக்காராம். வந்துட்டு இருக்கும்போது ராத்திரி இருக்குது. அப்போ வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட வந்து மழை பிடிச்சி தான் இவ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருக்கா மெட்ராஸில். காரில் வந்த கூட கே ராஜாராம் மினிஸ்டர், அந்த குரூப் எல்லாமே அவ்வளோ பிடிச்சி நடிக்கிற மழை பெஞ்சு தான். இப்போ என்ன பெரியவா வந்து யாகம் பண்ணால, ஏன்னா வருண பகவானே பரமேஸ்வரன் கையில் தானே இருக்கார், ஆனால் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் பரமேஸ்வரன் நினச்சாங்க மழை பெய்ய வச்சுருவார். அதனால் அப்படிப்பட்ட மழையாது அவர் இது நினச்சிட்டாராம். அந்த இடத்துல காரில் போயிட்டே இருக்கும்போது பெரியவா கிட்ட சொன்னோம், இதை கேட்க தான் வந்தியா, நான் பார்த்துக்கிறேன் கிளம்புன்னு பெரியவா சொன்னாலே. அப்போ பெரியவா தான் பெரியவா அப்படிங்கிறது, அவர் தான் வந்து இதை மழையை கொண்டு வந்திருக்காருன்றதை ராஜாராம் புரிஞ்சுட்டாராம். ராஜாராம் புரிஞ்சுட்டார், நம்மளும் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்படி இருந்திருக்கார். ஜெய்சங்கர மகாபிரிய பாதமீஸ்வரன் மகாபிரிய பாதமீஸ்வரன்.